ஸோ பைத்தன் பேசிக்கானது சீசன் 1 நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த சீசன் 1 ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 2. ஸோ சீசன் 1 ஆனது உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் பைத்தன் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருந்திருக்கும். இந்த சீசன் 2 ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பைத்தன் இருக்கும். இதில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம இந்த சீசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் நோ சம்திங் கால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ டேட்டா டைப்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் என்ன டைப்பில் இருக்குதோ நம்ம டேட்டா டைப்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நேம், இப்போ என்ன சொல்கிறேன், நேம் ஈக்குவல் டு நவீன் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட பெயரை நான் வந்து என்ன பண்ணுறேன், நேம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரே ஒரு பெயர் இருக்குது, அதை நான் ஈஸியாக ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிட்டேன். கன்சிடர் நான் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்டா படிச்சுட்டு இருக்கேன். என் கிளாஸ்ல ஒரு 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த 50ல இருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸை நீங்க ஒரே ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்றது தேவை. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை உங்களுக்கு வச்சுக்க முடியும். ஸோ நேம் ஒரு லிஸ்டா நீங்க கிரியேட் பண்ணலாம், ஏஜ் ஒரு லிஸ்டா, இது மாதிரி பல விஷயங்களை நீங்க பல லிஸ்ட்டுகளா உங்களால சேவ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுலேயே மேஜராக 4 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டு, செகண்ட் டப்பிள், தேர்டு செட்டு, ஃபோர்த்து டிக்ஷனரி. ரைட்டுங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. டப்புளுக்கு ரவுண்டட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். செட்டுக்கு கேர்லி ப்ராக்கெட். டிக்ஷனரிக்கு கேர்லி ப்ராக்கெட் கூடவே உள்ள வந்து கீ வேல்யூ பேராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட், மியூட்டபிள், டூப்ளிகேட்ஸ், கூடவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம் இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ லிஸ்ட்ன்றது ஆர்டர்டாக இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆர்டராக இருக்கும். அதே மாதிரி மியூட்டபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இதுக்கு இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றத இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டப்புள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டப்புளும் லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் டப்புள் அப்படின்றது இட்ஸ் ஆர்டர்ட், பட் யூ காண்ட் சேஞ்ச் த வேல்யூ இன்சைட் த டப்புள். தட் இஸ் வை வி ஆர் கோயிங் டு கால் இட் ஆஸ் அ மியூட்டபிள். அதே மாதிரி இதில் டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம். என்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம்? ரவுண்டட் ப்ராக்கெட். இதுக்கு என்ன இருக்கு? இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த மாதிரி செட்டுக்கும் பாருங்க கேர்லி ப்ராக்கெட்டு. இது ஆர்டர்ட் பட் மியூட்டபிள், பட் இது வந்து இம்யூட்டபிள், இது வந்து நமக்கு மியூட்டபிள். டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இதில் இண்டெக்ஸ் கிடையாது, இதில் இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 விதமான டேட்டா ஸ்ட்ரக்சரை கொண்டு இருக்கு பைத்தன் ஆனது. ரைட்டுங்களா? ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடில் பார்க்க போகிறது லிஸ்ட்ன்றது. ஓகே, லிஸ்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். அதுக்கு முன்னாடி இந்த 4 விதமான டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் சி. நான் இங்கே உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். So I already created the list and tuple and everything. Over here நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றதை இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ wherever the ஸ்கொயர் ப்ராக்கெட் அக்கர்ஸ், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லிஸ்ட்னு சொல்கிறோம். இது என்னது நமக்கு டப்பிள். திஸ் ஒன் கோயிங் டு பி கன்சிடர் அஸ் செட். இது என்னது நமக்கு டிக்ஷனரி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் டைப்புன்றதை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு இந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரின்ற டேட்டா டைப் ஆனது உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல இதில் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் லிஸ்ட் அண்ட் வை வி யூஸ் இட் பார்த்தோம். லிஸ்ட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றதும் பார்த்தோம். ஆர்டர்டாக இருக்கும், மியூட்டபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் இருக்கும், இண்டெக்ஸ்டாகவும் இருக்கும். இண்டெக்ஸ்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ், முக்கியமான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதில் எப்படி நம்ம லூப்பிங்
த்ரூ லிஸ்ட் எப்படி பண்ணுறது, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதை பற்றி தான் இன்னைக்கு எபிசோடில் நம்ம விலாவரியாக பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஓப்பன் த VS Code. ஸோ இந்த VS Codeல லிஸ்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் இங்கே காட்டுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி லிஸ்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்டா இருக்கும். வாட் இஸ் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி? ஆர்டர்டா இருக்கும். வாட் இஸ் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி? மியூட்டபிளா இருக்கும். மியூட்டபிள் அப்படின்னா வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். நாலாவது டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணி காட்டுறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திஸ் திங்ஸ் ஒர்க். ஒரு பெரிய லிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவோமா? ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிரியேட் த லிஸ்ட். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது? ஆப்பிள், பனானா, மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு. ரைட்டுங்களா? ஸோ யூ கேன் சி தட் ஐ ஹாவ் அ ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறனால இதை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்னா லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு லிஸ்ட்டை சிம்பிளாக இப்படி தான் கிரியேட் பண்ணணும். இதோட டேட்டா டைப் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? கிளாஸ் லிஸ்ட். இது லிஸ்ட்டோட டேட்டா டைப்பை கொண்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? இண்டெக்ஸ்ட். இண்டெக்ஸ்னா என்ன? இதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கும். இண்டெக்ஸ்னாலே நீங்கள் பொதுவாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த பொசிஷன். ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒரு பேஜ் இருக்கும். அது எதை பற்றி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ், அந்த பேஜ் நம்பரை அது சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாபிக் வேணும், அந்த டாபிக்கானது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தேடாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு அந்த பர்டிகுலர் டாபிக் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதை போய் டக்குன்னு பார்த்து நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்போ இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் த பொசிஷன். ரைட்டுங்களா? ஸோ இதை பொறுத்த வரையும் நமக்கு பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸ்ன்றது இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன, நெகட்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன? ஸோ இந்த இடத்துல யூ கேன் see that இந்த இடத்துல ஃப்ரூட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் பாசிட்டிவ் இண்டெக்ஸ்ல 0. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 இன் பைத்தன். ஓகே, பைத்தன்ல எப்பவுமே இண்டெக்ஸ் ஆனது 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆப்பிளுக்கு நமக்கு என்ன இருக்கு? 0 இருக்கு. பனானாக்கு 1, அதே மாதிரி மேங்கோக்கு 2, கிரேப்புக்கு 3, ஆரஞ்சுக்கு 4 அப்படின்னு இருக்கு. அதே நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஆனது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். -1, -0ன்னு ஒன்று இல்லாதனால நெகட்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -2, -3, -4 அண்ட் ஆல் அப்படி ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதைத்தான் வந்து நம்ம இங்கே என்னென்னு சொல்கிறோம்னா இண்டெக்ஸிங்னு சொல்கிறோம். இண்டெக்ஸிங் இஸ் நத்திங் பட் என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குது. அந்த லிஸ்ட்டில் நான் ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நம்ம இண்டெக்ஸிங்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 அப்படின்னா எனக்கு 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது. வந்துருச்சா? அதே மாதிரி யூ கேன் யூஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2. ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குது? மேங்கோ. ரைட்டா? அதே மாதிரி லாஸ்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா யூ டோன்ட் ஹாவ் டு கவுண்ட் அன்டில் எண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் ஈஸிலி புட் -1. -1 என்னது? ஆரஞ்சு. மாதிரி -2ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? கிரேப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இண்டெக்ஸிங் ஒர்க்ஸ். இண்டெக்ஸிங் இஸ் நத்திங் பட் த பொசிஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் இன் மை லிஸ்ட். அதை நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு there is something called positive indexing as well as the negative indexing. You can use like that. Okay, so that is how the indexing works. அதே மாதிரி ஸ்லைசிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. வாட் இஸ் ஸ்லைசிங்? ஸ்லைசிங்னா என்ன? ஸோ ஸ்லைசிங் அப்படின்றதுக்கான அர்த்தம் வாட் இஸ் இட் மீன்? ஸ்லைசிங்கிறது வெட்டுறது. கரெக்டா? ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறல, வெட்டுறது. ஸோ அப்போ ஒரு லிஸ்ட்டை ஒரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணாமல் அதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்களை ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்லைசிங்னு சொல்லலாம். ரைட்டா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு அது எனக்கு தேவைப்படுது. மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு எனக்கு தேவைப்படுதுன்னா ஃப்ரூட்ஸு. மேங்கோவோட வேல்யூ என்ன? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மேங்கோ? 2. கரெக்டாக? 2ன்றதான மேங்கோட பொசிஷன். அடுத்து கிரேப்போட பொசிஷன் ஃப்ரூட்ஸ் ஆஃப் 3. ஓகே, ஸோ மேங்கோ கிரேப் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 2, 3 நான் வச்சுட்டேன்னா மேங்கோ, கிரேப் வந்திருக்கு.
பட் இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ குட் திங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனக்கு லிஸ்ட்ல வரல, இது டப்பிளில் வந்திருக்கு. ரவுண்டட் ப்ராக்கெட்னா என்ன? டப்பிள். ஓகே, டப்பிளை பற்றி நம்ம அடுத்த எபிசோட்ல பேச போகிறோம். பட் ஸ்டில் இந்த இடத்துல நான் வந்து மேங்கோ அண்ட் கிரேப் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:4 அப்படின்னு நான் கொடுப்பேன். 2:4 என்ன வந்திருக்கு? மேங்கோ கிரேப். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. 2:4னா எனக்கு 4வது வேல்யூ ஆரஞ்சு வந்திருக்கணுமே அப்படின்றத நீங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் I will explain how this thing is going to work. Okay, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா you will easily understand. ஓகே, ஸோ இங்க நான் என்ன சொன்னேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:4. ஓகேங்களா, எனக்கு 2ன்றது இன்க்ளூசிவ், 2 இஸ் இன்க்ளூசிவ், 4 அப்படின்றது நமக்கு இன்க்ளூசிவ் கிடையாது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவோம். ஏன் இது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம்னா, நான் 4 கொடுக்குறேன்னா 4க்கு முன்னாடி வேல்யூ என்னவோ அது வரும். இப்போ உதாரணத்துக்கு இங்க மேங்கோ இருக்கு, 2வது வேல்யூ என்ன? மேங்கோ. 4வது வேல்யூ என்ன? ஆரஞ்சு. பட் ஆரஞ்சுன்றது எனக்கு எக்ஸ்க்ளூசிவ், அப்போ 2, 3 தான் வரும். ஸோ 2:4னா 2, 3 அடுத்தோம். 4 கொடுக்குறீங்கன்னா 4க்கு முன்னாடி. அப்போ எனக்கு ஆரஞ்சு சேர்ந்து வரணும்னு என்ன பண்ணணும்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:5 அப்படின்னு கொடுக்கணும். 2:5ன்னு கொடுத்தீங்கன்னா 5க்கு முன்னாடி என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ அது வந்துரும்ல, ஃப்ரூட்ஸ் ஆஃப் 2:5. லுக் அட் திஸ், மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு வந்திருக்கா? ஈஸியா? ரைட். பட் இப்படிதான் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அது லாஸ்ட் வேல்யூன்றனால நீங்க 2:2 அப்படின்னு கொடுத்துட்டா கூட யூ ஆர் கோயிங் டு கெட் மேங்கோ, கிரேப்பு, ஆரஞ்சு. 2:2னா 2ல ஸ்டார்ட் ஆகணும், கடைசி வரையும் போகணும் அப்படின்றது அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்லைசிங் ஒர்க். ஸ்லைசிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண முடியும். அதே மாதிரி யூ கேன் யூஸ் த ஸ்டெப்ஸை கூட பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு எல்லாமே வேணும்னு வைங்களேன், ஃப்ரூட்ஸ் ஆஃப் எல்லாமே வேணும்னா நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் பை யூசிங் த ஸ்லைசிங் யூ கேன் யூஸ் ஃப்ரூட் இஸ் டு எல்லாமே வரும். சரி, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இஸ் டு 2னா நடத்தும், எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து லாஸ்ட் வேல்யூ வரையும் வேணும், பட் 2 ஸ்டெப்பாக வேணும். ஓகே, ஸோ இந்த ஸ்லைசிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் x:y:z அப்படின்னு இருக்குன்னா இந்த எக்ஸ்ன்றது இனிஷியல் வேல்யூ. ஓகே, இனிஷியல் வேல்யூ. yன்றது nth வேல்யூ. பட் உங்களுக்கு வரப்போகிற ரிசல்ட் வந்து எதில் இருக்கும்? n-1th வேல்யூவாக இருக்கும். zன்றது நமக்கு என்னது? ஸ்டெப் சைஸ். விச் மீன்ஸ் இப்போ நான் இப்படி கொடுக்குறேன்னு வைங்க, 2:6:2. என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகும்? 2ல இருந்து 5 வரையும் செலக்ட் ஆகும். ஆனால் 2 இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ என்னென்ன இண்டெக்ஸஸ் வரும்? 2 வரும். 2க்கு அடுத்து 2வது வேல்யூ என்ன? 4 வரும். அவ்வளோதான் வரும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே fruits of 1:5:2. அதாவது 1:5னா என்ன? 1ல இருந்து 4 வரையும். ஏன்னா 5 கொடுத்துருக்கோம், 5க்கு முன்னாடி வேல்யூ என்ன? 4. 1:4:2. அப்போ 1, 2, 3, 4ன்றது ரேஞ்சு. அதுல எனக்கு ஸ்டெப் சைஸ்ன்றது என்ன? 2. அப்போ 1 வரும், 3 வரும். 1 என்னது? பனானா. 3 என்னது? கிரேப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த ஸ்லைசிங் ஒர்க்ஸ். ரைட்டுங்களா? ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி யூ கேன் லிட்டரலி பிளே வித் திஸ். வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் பிளே வித் திஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கும் இருக்குங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் ஸ்லைசிங், மேபி ஐ வில் கோ வித் நெகட்டிவ் ஸ்லைசிங். ஸோ -3 என்ன? மேங்கோ = -1. ஸோ -3 - 1 அப்படின்றது என்னோட வேல்யூ ரிவர்ஸில் கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி கொடுக்காது. -3 அப்படின்றது மேங்கோ, லெஃப்ட் டு ரைட் தான் ஒர்க் ஆகும். லெஃப்ட் டு ரைட்னா மேங்கோ டு கிரேப்ன்றது வரும். சரி, இப்போ இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆஃப் -1 - -3 ஒர்க் ஆகுமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். -1ன்றது பெருசு -3 விட, நெகட்டிவ்ல -1ன்றது பெருசு -3 விட அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒர்க் ஆகுமா? ஆப்வியஸாக ஒர்க் ஆகாது. ஏன்னா அதோட டைரக்ஷன் -1:-3ன்ற போது இந்த டைரக்ஷன்ல போகுது. -1:-3 விச் இஸ் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன். ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஸ்லைசிங்ல ஒர்க் ஆகாது டிஃபால்ட்டா. லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன் எப்பயுமே ஒர்க் ஆகும். 0 1 2 3 4 ஒர்க் ஆகும்.
-5 -4 -3 அந்த டைரக்ஷன் ஒர்க் ஆகும். ஆனா -1 அதே மாதிரி 4:2 ஒர்க் ஆகுமா? ஃப்ரூட்ஸ் ஆஃப் 4:2 ஒர்க் ஆகுமா? ஆகாது. இதுவும் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷன் ஒர்க் ஆகாது. லெஃப்ட் டு ரைட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்போ என்னால ரிவர்ஸ்ல அதை பிரிண்ட் பண்ணவே முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நீங்க உங்களால ரிவர்ஸ்லயும் பண்ண முடியும். ஃப்ரூட்ஸ் 4:2 -1. வாட் டஸ் இட் மீன்? 4ல இருந்து 2 வரையும் எனக்கு ரிவர்ஸ்ல கொண்டு வா, ரைட் டு லெஃப்ட்ல யூஸ் பண்ணு அப்படின்றதுக்கான அர்த்தமா நீங்க புரிஞ்சுக்கலாம். 4:2 -1. 4:2 என்ன? அப்போ 4 வரும், 3 வரும். 2 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா இது வந்து nth வேல்யூ. ஏன்னா இந்த வேல்யூ ஆனது எப்பவுமே எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ 4 வரும், 3 வரும், அவ்வளவுதான். 4 என்ன? ஆரஞ்சு. 3 என்ன? கிரேப். ஓகே. சரி, அதே மாதிரி 2 எனக்கு ரிவர்ஸ்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆஃப் 4:1 -2. -1க்கு பதிலா -2. அப்ப 4 வரும், 2 வரும். 4 என்ன? ஆரஞ்சு. 2 என்ன? மேங்கோ. அப்போ ஆரஞ்சு மேங்கோன்னு ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இண்டெக்ஸிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஆக்சஸ் பண்றது. ஸ்லைசிங்கிறது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை ஆக்சஸ் பண்றது. அது எப்பவுமே லெஃப்ட் டு ரைட்ல தான் ஒர்க் ஆகும். ரைட் டு லெஃப்ட்ல ஒர்க் ஆகாது. எம்டி லிஸ்ட்டை கொடுக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட்ல இல்லாம உங்களுக்கு ரிவர்ஸ்ல ஆன்சர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு பதிலாக -1 கொடுக்கணும். -2 கொடுத்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட்லயே உங்களுக்கு 2 ஸ்டெப்பா போறத உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க போகுது. ஏன்னா வி ஆர் கெட்டிங் இன் டு தி இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் பைத்தன் இல்லையா? ஸோ இதை நீங்கள் கவனிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போயிட்டு கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லிஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் எனி இன்டர்வியூஸ். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், எந்த ஒரு ரோலுக்கு போனாலும் லிஸ்ட்ல இருந்து கட்டாயமா கேள்விகளை கேட்பாங்க. நானே பல இன்டர்வியூகளுக்கு லிஸ்டுக்கான ஆன்சர்ஸை சொல்லியிருக்கேன். லிஸ்ட் வச்சு பல கேள்விகளை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல லிஸ்ட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம், எப்படி கிரியேட் பண்றது, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மெத்தட்ஸ், லிஸ்ட் மெத்தட்ஸ். இந்த லிஸ்ட் மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மெத்தட்ஸுக்கும் ஃபங்க்ஷன்ஸுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்? ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சீசன் 1ல பார்த்துருப்போம். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா ஐ வில் டெல் யூ ஒன் மோர் டைம். ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு உருவாக்கி காட்டுறேன். எப்படி உருவாக்குறது? df ஆஃப் ஆட் ஆஃப் a, b ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுது? ஒரு வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் a plus b. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? ஆடுக்குள்ள நான் 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். 9, 7. ஸோ எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 16 வந்திருக்கு. ஓகே, நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டீஜர், ஆன்சர் இன்டீஜர்ல வந்திருக்கு. அதே 9, 7 அப்படின்னு நான் வந்து வாட் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன்? ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் ஆனது கன்கார்டினேட் ஆயிருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு யூனிவர்சலான விஷயம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களால் ஒரு நம்பர்ஸை பாஸ் பண்ண முடியும், ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண முடியும். எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஆனது நடைபெற்று எனக்கு அவுட்புட்ன்றது கிடைக்கும். ஆனா மெத்தட்னா என்ன? அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ வில் கோ வித் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். லிஸ்ட் மெத்தடை பத்தி பார்க்க போறோம். பட் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வச்சு நான் சொல்லி தர போறேன். இப்போ a ஈக்குவல் டு நவீன் அப்படின்னு இருக்கு. இதை நான் அப்பர் கேஸுக்கு மாற்றணும்னு நினைக்கிறேன்னா இங்க சிம்பிளா a டாட் அப்பர்னு கொடுக்கலாம். a டாட் அப்பர்னு கொடுத்தா அது கேபிட்டல் லெட்டர்ல நவீன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த அப்பர் ஆனது இட்ஸ் ஒன்லி ஒர்க் வித் த டேட்டா டைப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதே விஷயத்த நான் ஒரு இன்டீஜருக்கு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் நாட் ஒர்க். ஸோ ஒரு இன்டீஜருக்கு கொடுத்தா எனக்கு அவுட்புட் ஆனது வராது. ஸோ இதுதான் மெத்தட். மெத்தட்ன்றது ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கோ இல்லை பர்டிகுலர் கிளாஸுக்கோ ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, பட் ஃபங்க்ஷன் அப்படின்றது யூனிவர்சலான ஒரு விஷயம். உங்களால் பல டேட்டா டைப்ஸ்குள்ள அதுக்குள்ளே பாஸ் பண்ண முடியும். நம்பரை பாஸ் பண்ணால் அதுக்கான அவுட்புட் வரும், ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணால் அதுக்கான அவுட்புட் வரும். பட் இந்த இடத்துல அப்பர்ன்றது எனக்கு எதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆயிருக்கு? ஸ்ட்ரிங்குக்கு தான் ஒர்க் ஆகுது, அங்கே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இங்கே எப்படி நான் ஸ்ட்ரிங்குக்கு ஒரு அப்பர்னு கொடுத்தனோ இல்லை லோவர்னு கொடுக்கலாம், எக்கச்சக்கமான ஸ்ட்ரிங்குக்குன்னு மெத்தட்ஸ் இருக்கு.
அதே மாதிரி லிஸ்ட்டுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு. லிஸ்ட்டை வச்சு என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கலாம், ரிமூவ் பண்ணுறதா இருக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ அதில் முக்கியமான மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அப்பண்ட் அப்படின்றது. அது முன்னாடி நான் ஃப்ரூட்ஸ் இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். அது எப்படி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரூட்ஸ். இப்போ அப்பண்ட் அப்படின்றதுக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? கடைசியாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணு அப்படின்றது அர்த்தம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்பண்ட் கிரேப்ஸ். இதில் கிரேப்ஸ்ன்னு இல்லை. ஓகே, ஆல்ரெடி கிரேப்ஸ் இருக்கா? மேபி வேற ஐட்டம் என்ன ஆட் பண்ணலாம்? ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணலாமா? ஃப்ரூட்ஸ் டாட் அப்பண்ட். மேபி ஐ வில் கோ வித் ஸ்மால் எஸ். ஸ்ட்ராபெரி. இப்போ ஃப்ரூட்ஸை போய் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ராபெரின்றது அதில் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அப்பண்ட் இஸ் நத்திங் பட் ஆடிங் த வேல்யூ இன் தி லாஸ்ட். ரொம்ப சிம்பிளா. அதே மாதிரி எனக்கு ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கன்னா ஆப்பிளுக்கும் பனானாக்கும் நடுவில். ஓகே, ஆப்பிள்ன்றது 0th இண்டெக்ஸ். ஆப்பிளுக்கு பக்கத்தில் என்ன இண்டெக்ஸ்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எனக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஃப்ரூட்ஸ் டாட் இன்சர்ட். எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இடத்துல. என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கிவி அப்படின்ற ஒரு ஐட்டமை ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மெத்தட்ஸ் சப்ஜெக்டிவ் தான். லிஸ்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒர்க் ஆகும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. டப்பிள்ல ஒர்க் ஆகுறது லிஸ்ட்ல ஒர்க் ஆகாம போகலாம், லிஸ்ட்ல ஒர்க் ஆகுறது டிக்ஷனரியில் ஒர்க் ஆகாம போகலாம். இந்த மாதிரி வைஸ் வர்சாவா நமக்கு ஒர்க் ஆகாதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். விச் இஸ் டோட்டலி சப்ஜெக்டிவ். சேம் லைக் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ரைட்டுங்களா? அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ரிமூவும் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் பனானா கொடுத்துட்டு நான் இங்கே ஃப்ரூட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். பனானாச்சு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தலாம். அதே மாதிரி இதை நீங்கள் திரும்பவும் பண்ணீங்கன்னு வைங்க, உங்களுக்கு எரர் வரும். ரிமூவ் பண்ணுறதுக்கு அதில் இருக்கணும், இருந்தால் தான் ரிமூவ் ஆகும். அதை மறுபடியும் பண்ணுறீங்க, அதில் பனானான்றது இல்லைன்னா கட்டாயமாக உங்களுக்கு எரர்ன்றது வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பட் உங்களுக்கு நேமை வச்சு ரிமூவ் பண்ண வேணாம், யூ வாண்ட் டு ரிமூவ் சம்திங் பை யூசிங் த இண்டெக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் பை யூசிங் சம்திங் கால்ட் பாப். இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் பாப் ஆஃப் 1ன்னு சொல்கிறேன். 1வது இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிவி ஆனது எனக்கு ரிமூவ் ஆகும். ஓகே, ஐட்டம் பேரை வச்சு ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு? ரிமூவ்னு இருக்கு. பாப்பை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணலாம். இண்டெக்ஸை வச்சு நேம் ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரூட்ஸில் போய் பார்க்குறேன், என்னாச்சு? போயிடுச்சு. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரிமூவ் சம்திங் லைக் திஸ். அதே மாதிரி நான் எதுவுமே கொடுக்கலன்னு வைங்களேன், ஃப்ரூட்ஸ் டாட் ப்ராப்னு மட்டும் கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு தந்தேன்னா எனக்கு லாஸ்ட் ஐட்டம் ஆனது ரிமூவ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி யூ கேன் ஷார்ட் த வேல்யூஸ். இந்த இடத்துல உங்களால் ஒரு நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ உங்களால் ஷார்ட் பண்ண முடியும். யூ கேன் சி 40, 10, 30, 20, 50 இருக்கா? இப்போ இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்பர்ஸோட வேல்யூஸை நீங்கள் பார்க்கலாம். அன்ஆர்டராக இருக்கிறது இப்போ எனக்கு என்ன இருக்குது? அசெண்டிங் ஆர்டரில் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்குள்ளே நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரும் கொடுக்க முடியும். எப்படி டிசெண்டிங் ஆர்டர் கொடுக்கறதுன்னா இங்கே யூ கேன் சே reverse equal to ட்ரூன்னு சொன்னீங்கன்னா you're going to get the result in descending order. Okay, so this is how you can use. Otherwise you can use reverse option also. இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்கு, நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஃப்ரூட்ஸ் டாட் ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறது எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி எக்ஸ்டெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. எக்ஸ்டெண்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தில் இன்னொரு விஷயத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட 2 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது, பின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. 1 2 3 கூட எனக்கு 4 5 6ன்றது எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ஏ டாட் எக்ஸ்டெண்ட் பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6ன்னு எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, இல்லை உங்களுக்கு ஏன்றது எனக்கு சுத்தமாக காலி ஆகணும்னு வைங்களேன், ஏ டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஏவானது இப்போ சுத்தமாக என்ன இருக்காது? ஒன்றுமே இருக்காது. ஏன்றது எனக்கு எம்டி லிஸ்ட்டாக வரும்.
ஓகே, ஏன்றது இங்கே நம்பர் இருந்தது. இப்போ ஏ டாட் கிளியர் கொடுத்தோன்னே எனக்கு அந்த லிஸ்ட்டே வந்து எனக்கு வைப் அவுட் ஆகி இந்த வேல்யூ ஆனது இப்படி கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு காப்பி த லிஸ்ட், இப்போது ஏபிசின்னு ஒரு லிஸ்ட்டு, ஏபிசி ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் டாட் காப்பின்னு கொடுத்தோம்னா ஃப்ரூட்ஸோட காப்பியானது எனக்கு என்ன ஆகிடும், ஏபிசியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆக்சஸ். ஸோ இங்கே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்பண்ட் இதுக்காக ஆல்ரெடி சொன்னது தான். அப்பண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் ஆட் அன் ஐட்டம் அட் எண்ட். இன்செர்ட் வந்து ஒரு விஷயத்தை இன்செர்ட் பண்ணுறதுக்காக, ரிமூவ் ஒரு வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணுறது, பாப் இண்டெக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணுறது, ஷார்ட்ன்றது அசெண்டிங் டிசெண்டிங், ரிவர்ஸ்ன்றது ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுறது, கவுண்ட் இருக்குது, கவுண்ட்னா என்னென்ன இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் தெரியும், எக்ஸ்டெண்ட்ன்றது ஒரு விஷயத்த இன்னொரு லிஸ்ட்டு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, காப்பி தெரியும், கிளியர்ன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணுது நமக்கு எம்டியாக கொடுக்குது. அப்போ இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஆல்ரெடி இண்டெக்ஸிங்கிறத படித்தோம். அப்போ இண்டெக்ஸ்னா ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்போ ஏபிசி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன கொடுக்க போகிறோம், இதில் என்ன போட்டிருக்குன்றத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பொசிஷனை சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐட்டம் நான் சொல்கிறேன்னு வைங்க, இப்போ கிரேப் அப்படின்னு நான் சொல்கிறேன், கிரேப்போட இண்டெக்ஸ் என்ன 1 சொல்லிடுச்சா. அது மாதிரி கவுண்ட். இப்போ லெட்ஸே ஏபிசியில் எங்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆட் பண்ணுறது, யூ நோ தட் ரைட். ஸோ அப்பண்ட் ஆப்பிள், இப்போ ஏபிசி. இப்போ எனக்கு ஆப்பிளோட கவுண்ட் தெரியணும். இப்போ என்ன பண்ணலாம், ஏபிசி டாட் கவுண்ட் ஆப்பிள் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் யூ கேன் சே இன்சைட் த லிஸ்ட், ரைட்டா. அதே மாதிரி ஒரு வேல்யூவை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு கிரேப்புக்கு பதிலாக எனக்கு கிவி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த ஆப்பிளுக்கு பதிலாக கிவி வேணும்னு நினைக்கிறேன்னா ஏபிசி ஆஃப் -1 ஈக்குவல் டு கிவி, ஏபிசி ஆஃப் -1 ஈக்குவல் டு கிவி. இப்போ ஏபிசின்னு கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆச்சு, கிவின்னு மாறி இருக்கு. ஸோ அதனால தான் இதை மியூட்டபிள்னு சொல்லலாம். யூ கேன் சேஞ்ச் த வேல்யூ இன்சைட் த லிஸ்ட். ஒரு வேல்யூவை நம்மளால என்ன பண்ண முடியுது, லிஸ்ட்டில் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் தட் இஸ் வை வி ஆர் காலிங் தட் ஆஸ் அ மியூட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டுங்களா. அதே மாதிரி டூப்ளிகேட்ஸும் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 4 ப்ராப்பர்ட்டி சொன்னோம். என்னென்ன, இண்டெக்ஸிங், இண்டெக்ஸ்டு, ஆர்டராக இருக்கா லிஸ்ட்டு, நம்ம பார்த்த வரையும் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஆர்டராக இருக்குது, அன்ஆர்டராலாம் வரதில்லை. வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண முடியுதா, முடியுது. டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியுதா, முடியுது. இண்டெக்ஸிங் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுதானோ, முடியுது. ஸோ யூ கேன் லிட்டரலி டூ தீஸ் திங்ஸ் ஆக்சுவலி. இப்போ ஒரு வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். இதே மாதிரி 2 வேல்யூ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ ஏபிசி ஆஃப் 1:3, 1:3 நடத்தோம். 1ஐயும் 2வையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எதால் ரீப்ளேஸ் பண்ணலாம், பனானா சொல்லலாமா, பனானா, பனானா. எதால் ரீப்ளேஸ் பண்ணலாம், ப்ளூபெர்ரி. ஓகே, சும்மா மைண்டில் என்னென்ன வருதோ அதெல்லாம் நான் போடுறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இப்போ ஏபிசின்னு கொடுத்தோம்னா 1 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு கிரேப்புக்கு பதிலாக பனானா வந்திருக்கு, 2 இருக்க வேண்டிய இடத்துல ஆரஞ்சுக்கு பதிலாக எனக்கு ப்ளூபெர்ரி வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரீப்ளேஸ் த வேல்யூ இன்சைட் த லிஸ்ட். அதே மாதிரி உங்களால் லூப்பிங் அப்படின்றது இதில் பாசிபிளுங்க. எப்படி நம்ம லூப் அப்படின்றது போட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபார் ஐ இன் ஏபிசின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஐன்னு கொடுத்தீங்கனாலே போதுமானது. உங்களுக்கு என்ன ஆச்சு, லிஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும், ரைட்டா. ஸோ ஆப்பிள், பனானா, ப்ளூபெர்ரி, கிவி அப்படின்றது எனக்கு என்ன இருக்குது இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லூப் த்ரூ த லிஸ்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இண்டெக்ஸும் வேணும், இண்டெக்ஸ் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு ஐட்டமும் வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் திங், எனுமரேட் அப்படின்னு சொல்லலாம். எனுமரேட்னா 2 வேல்யூ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்று இண்டெக்ஸ், இன்னொன்று ஃப்ரூட். ஓகே, உதாரணத்துக்கு இங்கே நான் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். ஏபிசியில் எனுமரேட் ஆஃப் ஏபிசி அப்படின்றது நமக்கு என்ன பண்ணும், அது அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா. என்ன வந்திருக்கு, அவுட்புட்ன்றது வராது, ஏன்னா அது ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ண முடியாது. எனுமரேட் ஆஃப் ஏபிசின்றது 2 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்று இண்டெக்ஸ், ஒன்று ஐட்டமோட பெயர். அப்போது இண்டெக்ஸ்ன்றது எனக்கு 0 ஆப்பிள், அடுத்து 1 பனானா,
2 ப்ளூபெரி, 3 கிவி அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு இண்டெக்ஸும் வேல்யூஸும் ஒரே சமயத்தில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஓகே, சரி. இது மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்கு. வாட் இஸ் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபார் லூப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபார் லூப் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? நம்ம சீசன் 1ல் ஃபார் லூப்பை படிச்சிருப்போம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனை ஈஸியாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இப்போ லெட்ஸ் சே ஃபார் I in range of 10 நான் சொல்கிறேன். மேபி 1,6ன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1,6 பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா அவுட்புட் ஆனது அப்படி வந்திருக்கா. பட் எனக்கு என்ன தேவைன்னா இதோட வேல்யூஸை நான் ஸ்கொயர் பண்ணி எனக்கு அவுட்புட்டில் ஒரு லிஸ்ட்டில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 1 ஸ்கொயர் என்ன 1, 2 ஸ்கொயர் என்ன 4, 3 ஸ்கொயர் என்ன 9, 4 ஸ்கொயர் என்ன 16, 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ இது வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். ஓகே, ஸ்கொயர்ன்றதை நான் எம்டி லிஸ்ட்டாக ஆக்கிட்டேன்னா அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் டாட் அப்பன்னா என்ன பண்ணும், லாஸ்ட்டாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ணோம். எதை ஆட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐன்றது 1, அப்போது I ** 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐன்றது என்ன 1 ஸ்கொயர் பண்ணி அது இதில் போயிட்டு அப்பன் பண்ணோம், ஸ்கொயரில் அப்பன் பண்ணோம். அடுத்த ஐட்ரேஷனில் ஐன்றது 2 ஸ்கொயர் என்ன 4 அப்பண்ட் ஆகும், 3 ஸ்கொயர் 9 அப்பண்ட் ஆகும், 4 ஸ்கொயர் 16 அப்பண்ட் ஆகும், so on and so forth எனக்கு அவுட்புட்ன்றது கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பட் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது இல்லையா? தனியாக ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபார் லூப்பை போடுறோம், அதுக்கப்புறம் அதில் போயிட்டு அப்பன் பண்ணுறோம், விச் இஸ் பிக்கஸ்ட் ஐடியா இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பை யூசிங் சம்திங் கால் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது ரொம்ப சிம்பிளுங்க. டேரெக்டாகவே நான் இது இல்லாமல் இந்த ஃபார்மெட்லாம் இல்லாமல் நான் உருவாக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்றதை ஃபஸ்ட்டு நான் இங்கே போட்ட போகிறேன். I ** 2. அதாவது இந்த இடத்துல என்ன ஆப்ரேஷனோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். போட்டுட்டு ஃபார் I in range of 1,6. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஒரே லைனில் எனக்கு முடிஞ்சிடும். இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதாவது ஆப்ரேஷனை முன்னாடி போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டை பின்னாடி போட்டுடணும். ஆப்ரேஷன் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பின்னாடி போட்டுட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல 4 லைன் எத்தனை லைனாக மாறிடுச்சு, 2 லைனாக மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒர்க். ஸோ இதில் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறக்கு கடமைப்பட்டிருக்கேன். மேபி ஒரு நம்பர்ஸை நம்ம எப்படி தனியாக ஃபில்டர் பண்ணுறது. உதாரணத்துக்கு எங்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் I in range of 1,11. இதெல்லாம் ஆப்வியஸாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. தட்ஸ் வை ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் I அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 1 2 3 4 5 6 எக்கச்சக்கமாக வருதா? பட் எனக்கு என்ன மட்டும் வேணும் அப்படின்னா I just only want to print, maybe I just only want to save the even numbers. ஈவன் நம்பர்ஸை மட்டும் சேவ் பண்ணோம். அப்போது இங்கே ஈவன் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனை நான் எழுதுறேன். இஃப் I %2 ஈக்குவல் டு 0னா அதை நான் இதில் அப்பன் பண்ண போகிறேன் ஈவன் நம்பர்ஸில். ஈவன் நம்பர்ஸ் டாட் append I கொடுத்துட்டு இப்போ ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஈவன் நம்பர்ஸ் என்னாச்சு, 2 4 6 8 10 மட்டும் எனக்கு அப்பண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆட் நம்பர் வேணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்குவல் டு 0 யூ கேன் புட் நாட் ஈக்குவல் டு 0. ரொம்ப சிம்பிள் தான். லூப்பில் நமக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். 1 to 11 அப்படின்றது 1லேருந்து நமக்கு 10 வரை ஜென்ரேட் ஆகும். இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், அதில் எதெல்லாம் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமோ அதை நான் இங்கே ஈவன் நம்பர்ஸில் அப்பன் பண்ணுறேன். அப்போ எனக்கு அது அப்பண்ட் ஆயிருக்கு. பட் இதுவும் ஸ்டில் நமக்கு பெரிய ப்ராசஸ் இல்லையா? இதை எப்படி நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் ப்ராசஸ் பண்ண போகிறேன்றதை நீங்கள் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது என்னென்னு நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா? ஈவன் நம்பர்ஸ் ஈக்குவல் டு
ஓகே. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்டு என்ன தேவை அப்படின்றத நான் இங்க குடுத்துக்கிறேன். என்ன தேவை? I தேவை. இந்த இடத்துல I தானே நம்ம அப்பன் பண்றோம் இல்லையா? I. அதான் இங்க பார்த்தீங்கன்னா I ஸ்டார் ஸ்டார் 2 இருந்தது. அத எடுத்து நம்ம இங்க போட்டோம். I தேவை. இப்போ ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப்போட ஸ்டேட்மெண்ட். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1, 11. அடுத்து கண்டிஷன் என்ன? இஃப் கண்டிஷன். இஃப் ஃபர்ஸ்ட்டு ஃபார் ஸ்டேட்மெண்ட், அடுத்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் I percentage 2 equal to 0 கொடுத்துட்டு இப்போ ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணால் எவ்வளோ ஈஸியாச்சு பாருங்க. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்றது ஒர்க் ஆகும். ஓகேயா? சரி, இப்போ உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் தரேன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில். என்ன அப்படின்னா, என்கிட்ட ஃப்ரூட்ஸ் அப்படின்றது இப்படி இருக்குங்க. ஓகே, ஃப்ரூட்ஸோட நேம் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கலாமா? இதுதான் என்னோட ஃப்ரூட்ஸோட நேம். ஓகே, இதுல எதெல்லாம் 5க்கு மேல இருக்கோ, 5 வார்த்தை 5 எழுத்துக்கு மேல இருக்கோ, அதை மட்டும் நான் புதுசா ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு லாங் ஃப்ரூட்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கா? ஆப்பிள் பாருங்க எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அது எனக்கு வேணாம். பனானா 5க்கு மேல இருக்கா? அது எனக்கு லாங் ஃப்ரூட்ஸ்ல வரணும். ஓகே, ஸோ சிம்பிளா சொல்றேன். இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்க போட ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டாஸ்க்கை முடிக்க பாருங்க. முடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 5 எழுத்துக்கு மேல எந்தெந்த பழங்கள்லாம் இருக்கு? ஆப்பிள் அப்படின்றது எனக்கு 5 எழுத்து இருக்கு. அது எனக்கு அவுட்புட்ல வரக்கூடாது. மேங்கோவும் 5 எழுத்து இருக்கு. அது அவுட்புட்ல வரக்கூடாது. பனானா மட்டும் எனக்கு அவுட்புட்ல வரணும்னா அதுக்கு என்ன மாதிரி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும்? அதுக்கு நீங்க ஃபாரும் பயன்படுத்தணும், இஃப் கண்டிஷனும் பயன்படுத்தணும். ரெண்டையும் பயன்படுத்தி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ல இது எப்படி ஒர்க் ஆகுன்றத எனக்கு அவுட்புட்ல போட்டு காட்டுறீங்க. ரைட்டுங்களா? போட்டீங்கன்னா ஆப்வியஸா இதை நீங்க சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்னா என்ன, அதே மாதிரி எப்படி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றது, இண்டெக்ஸிங்னா என்ன, ஸ்லைசிங்னா என்ன, லிஸ்ட் மெத்தட்ஸ்னா என்ன, லூப்பிங் எப்படி பண்றது, இதுல காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுன்றது எல்லாமே நம்ம இந்த எபிசோட்ல பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா யூ கேன் கமெண்ட் இன் அவர் கமெண்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல டப்புள்லாம் என்ன, அதுல என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குன்றத கட்டாயமா பார்ப்போம். தேங்க்யூ, பாய். ஸோ நேற்று எபிசோட்ல இந்த லிஸ்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டப்புள்லாம் என்ன, இந்த டப்புளுக்கும் லிஸ்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, எப்பப்பெல்லாம் டப்புளை பயன்படுத்தணும், எப்பப்பெல்லாம் லிஸ்ட்டை பயன்படுத்தணும் அப்படின்றத தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா பாருங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து we are going to discuss. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டப்புள்னா என்ன, அது லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த டப்புளை எப்படி உருவாக்குறது, இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்கை எப்படி நம்ம டப்புளில் பண்ண போகிறோம், டப்புளில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்குது, டப்புளில் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங்ன்ற கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி எப்பப்பெல்லாம் டப்புளை பயன்படுத்தணும், எப்பப்பெல்லாம் லிஸ்ட்டை பயன்படுத்தணுன்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனை தான் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். லிஸ்ட்ன்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம். டப்புளும் அதே மாதிரி தான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டமாக தான் கொண்டு இருக்கும். ஸோ இதில் யூ கேன் சி 1 2 3 4 5ன்னு உங்களால் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு டப்புள்லையும் உங்களால் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸை வச்சுக்க முடியும். பட் ப்ராக்கெட் பாருங்கள், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுவோம், இங்கே ரவுண்டட் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அந்த கம்பேரிசனை. ஸோ லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்புளுக்கு ரவுண்டட் ப்ராக்கெட். லிஸ்ட்டில் எல்லா ஐட்டம்ஸும் ஆர்டராக இருக்கும், டப்புள்லையுமே எல்லாமே ஆர்டராக இருக்கும். லிஸ்ட்டை வந்து மியூட்டபிள்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னா என்ன, வேல்யூவை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, பட் டப்புள் அப்படின்றது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உங்களால் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதில் ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் அப்படின்றது தான் இருக்கும். அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணும். பட் ஸ்பீடை பொறுத்த வரையும் லிஸ்ட்ன்றது ஸ்லோவாக தான் இருக்கும், டப்புள் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி டைனமிக் டேட்டாவை நீங்கள் லிஸ்ட்டில் வைக்கலாம். ஒவ்வொரு டேட்டாவும் உங்களால் மாற்றிக்க முடியும், ஒவ்வொரு இண்டெக்ஸை மாற்றிக்க முடியும். இப்போ 0ன்ற ஒரு பொசிஷனில் ஆப்பிள்னு இருக்குன்னா அதை நாளை பின்ன உங்களுக்கு பனானான்னு மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். பட்
டப்பிள்ல அந்த விஷயத்த பண்ண முடியாது. அதனால அத நம்ம ஃபிக்ஸ்டு டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? சரி. இத எப்படி உருவாக்குறது? ஹவ் டூ கிரியேட் அ டப்பிள் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு விஎஸ் கோட்ல போட்டு காட்டுறேன். ஸோ இந்த விஎஸ் கோட்ல ஒரு டப்பிள் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாருங்க. A ஈக்குவல் டூ பிராக்கெட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? ஆப்பிள், பனானா, செர்ரி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டூ பி ரிட்டர்ன் த வேல்யூ ஆஸ் அ டப்பிள். ஸோ இப்படி தான் ஒரு டப்பிள் ஆனத நீங்க உருவாக்கணும். இதோட டேட்டா டைப்ப செக் பண்றது உங்களுக்கு எப்படின்னு தெரியணும். எப்படின்னு தெரியும். டைப் ஆஃப் ஏன்னு குடுத்தீங்கன்னா, யூ கோயிங் டூ கெட் த ரிசல்ட் ஆஃப் டப்பிள். ரைட்டுங்களா? ஸோ இதுல நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன? உங்கனால ஒரு நம்பரு, அ ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு பூலியன் இந்த மாரி பல விஷயங்கள வந்து உங்கனால சேவ் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டவா? ஸோ இங்க பாருங்க. இங்க என்ட்ட 1 இருக்கு, எலோ இருக்கு, 3.1 இருக்கு, ட்ரூ இருக்கு. ஸோ நம்பர், ஸ்ட்ரிங்கு, டெசிமலு, பூலியன்னு சொல்லிட்டு உங்கனால எல்லாத்தையும் வச்சுக்க முடியும். இத ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட்டும் அப்படிதாங்க. லிஸ்ட்லயும் உங்களால என்ன பண்ண முடியும்? பல வேல்யூக்கள, பல டேட்டா டைப்புகள நம்மனால சேவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி ஹோமோஜீனியஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்க. அது NumPyல நம்ம படிப்போம். மேபி நெக்ஸ்ட் சீசன்ல. அதுல உங்கனால ஒரே ஒரு விதமான டேட்டா டைப்ப தான் வச்சுக்க முடியும். நம்பர்ஸ்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்குனா ஸ்ட்ரிங்கு, பூலியன்னா பூலியன் அப்படி தான் வைக்க முடியும். அதே மாரி டப்பிளுக்குள்ள டப்பிள உங்களால கிரியேட் பண்ண முடியுங்க. விச் இஸ் ஆல்சோ பாசிபிள். டப்பிளுக்குள்ள டப்பிளா அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நெஸ்டட் டப்பிள். இங்க பாருங்க. இங்க என்ன இருக்கு? 1, 2 அதே மாரி அதுக்குள்ள ஒரு சின்ன டப்பிள் அதுல என்ன வேல்யூஸ் இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3, 4, 5 அப்டின்றது இருக்கு. ஸோ இந்த மாரி உங்களால கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு டப்பிள்ல நான் சிங்கிள் ஐட்டமோட கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். சிங்கிள் ஈக்குவல் டூ 90 அப்டின்னு நான் குடுக்குறேன். ஸோ இதோட டேட்டா டைப் என்னன்னு வரணும் டெக்னிக்கலா? டைப் ஆஃப் சிங்கிள் என்ன வரணும்? இன்ட்ன்னு வந்திருக்கு. ஏன் இன்ட்ன்னு வந்திருக்கு? ஸோ டப்பிளுக்கு நம்ம ரவுண்டட் பிராக்கெட் பயன்படுத்துறோம். பட் சிங்கிள் ஐட்டம்னு வரும்போது, அதுக்குள்ள ஒரு வேல்யூவ குடுக்குறீங்கன்னா, அது டப்பிளா இருக்காது. அதோட ஒரிஜினல் டேட்டா டைப்ப கொண்டு இருக்கும். பட் இத டப்பிளா மாத்துறக்கு நீங்க சிம்பிளா ஒரு கமாவ போட்டீங்கன்னா, அது எனக்கு என்னவா மாறிடும்? டப்பிளா மாறிடும். ஸோ இப்படிதான் ஒரு சிங்கிள் ஐட்டம நீங்க டப்பிளா உருவாக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதுலயும் வி ஹேவ் சம்திங் கால்ட் இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங். ஸோ இதுலயுமே நம்மகிட்ட இண்டெக்ஸிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்லைசிங்ன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம லிஸ்ட்ல படிச்ச அதே விஷயம் தான். ரொம்ப நீங்க இதுக்குன்னு தனியா எஃபோர்ட் போட்டு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் அப்படின்றது நீங்க லிஸ்ட்ல போன எபிசோட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் இங்க உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ இங்க ஐ ஹேவ் எ எக்ஸாம்பிள் லைக் திஸ். ஓகே, நான் இது எல்லாத்தையும் தூக்கிரலாம். Okay, so I don't want to type everything guys, so that is why I'm just going to do the copy pasting. So இந்த இடத்துல பாருங்க, indexing அப்படின்றது it starts from 0. indexingனா என்னது? பொசிஷன். ஓகே, 0 இதோட பொசிஷன் என்ன? 0 இதோட பொசிஷன் 1 இது 2 3 4ன்னு போகுது. அதே ரிவர்ஸ்ல போகும்போது அதை நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். it starts from -1 -2 so on and so forth. ஓகே, சரி, இப்போ நான் இதுல ஒரு பர்டிகுலர் ஐட்டமை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 0 போடணும். இண்டெக்ஸிங் ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸிங்க்கு நீங்க பயன்படுத்த போறது என்னது? ஸ்கொயர் பிராக்கெட். இப்போ 0ன்னு குடுத்தேன், எனக்கு ஆப்பிள்னு வந்திருக்கு. இதே மாரி உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னாலும் நீங்க குடுக்கலாம். 3ன்னு குடுத்தேன்னா, 3rd ஐட்டம் என்ன? பாருங்க, 3rd ஐட்டம் கிரேப். எனக்கு 3ன்றது கிரேப்ன்னு கிடைக்கும். அதே மாரி லாஸ்ட் ஐட்டம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, -4 அப்படின்னு நீங்க குடுக்கலாம். சாரி, லாஸ்ட் ஐட்டமுக்கு -1 ஆரஞ்ச். -4ன்னு குடுத்தீங்கன்னா, பனானான்றது ஆக்சஸ் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க பாசிட்டிவாவும், நெகட்டிவாவும் இண்டெக்ஸிங்க நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டா? இத இன்னும் விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, போன எபிசோட போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. லிஸ்ட் அப்படின்றது. அதுல இன்னுமே நம்ம தெளிவா அத பத்தி பேசியிருப்போம். சரி, அடுத்து ஸ்லைசிங். ஸ்லைசிங்ன்றதும் நம்ம லிஸ்ட்ல பார்த்த அதே விஷயங்கள் தான். இருந்தாலும் ஒரு சின்ன குயிக்கான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ எனக்கு ஆ பனானா, மேங்கோ, கிரேப் வேணும். அப்போ பனானாவோட இண்டெக்ஸ் என்ன? 1. கிரேப்போட இண்டெக்ஸ் என்ன? 3. ஆனா 3 குடுக்கக்கூடாது, 4 குடுக்கணும். ஏன்னா, நம்ம குடுக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ ஆனது எக்ஸ்க்ளூசிவ். இப்போ 4ன்னு குடுக்குறேன்னா எனக்கு 3 வரை ஆக்சஸ் ஆகும். 1ல இருந்து எனக்கு 3 வரை வேணும்னா 1:4ன்னு குடுக்கணும். 1ல இருந்து எனக்கு 3 வரையும் ஆக்சஸ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். இப்போ 1 என்ன? பனானா, அடுத்து மேங்கோ, அடுத்து கிரேப். இதே 2 2ஆ ஆக்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு பனானா வரணும். அடுத்து வந்து ஒரு வேல்யூ ஜம்ப் ஆகி எனக்கு கிரேப்புக்கு போகணும் அப்படின்னா, 1:4:2 அப்படின்னு நீங்க குடுக்கலாம். பாருங்க, பனானாக்கு அடுத்து கிரேப். இதே மாதிரி ஃப்ரூட்ஸ்,
4:1 லெஃப்ட் டு ரைட்டுக்கு பதிலா ரைட் டு லெஃப்ட் குடுக்குறேன். ஒர்க் ஆகுமா? எம்ப்டியா தான் வரும். அப்போ உங்களுக்கு ரிவர்ஸ்ல வேணும்னா -1 குடுக்கணும். பாருங்க. ஆரஞ்சு, கிரேப்பு, மேங்கோ. 1ன்றது வராது. ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லையா? -1 குடுத்தங்காட்டி எனக்கு ரிவர்ஸ்ல வருது. இதே ஃப்ரூட்ஸ் ஆஃப் இஸ் டூ மேபி 4:1:-2ன்னு குடுத்தா 2 2ஆ வரும். ஓகேயா? ஸோ, இந்த ஸ்லைசிங் ஆனத நான் குயிக்கா சொல்லியிருக்கேன். பட் இன்னுமே தெளிவா நீங்க பார்க்கணும்னா, நீங்க வந்து போன எபிசோட போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. தாராளமா அதுல வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அத பத்தி பேசியிருப்போம். அதே மாரி உங்கனால இங்க ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. லிஸ்ட்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்கிட்ட இங்க ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரூட்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணலாம்? லிஸ்ட்ல ஃப்ரூட்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டூ சம்திங் ஏபிசின்னு குடுத்தேன்னா ஒர்க் ஆகும் லிஸ்ட்ல. 0த் இண்டெக்ஸ்ல ஆப்பிளுக்கு பதிலா ஏபிசின்னு நான் மாத்த நெனச்சேன்னா லிஸ்ட்ல பண்ண முடியும். பட் இங்க பண்ண முடியாது. இங்க ஐட்டம் அசைன்மென்ட்ன்றது ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ அதனால டப்பிள் அப்படின்றது உங்களுக்கு இம்யூட்டபிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டப்பிள் வந்து ஆர்டரா இருக்கும், இண்டெக்ஸ்டா இருக்கும். வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் வச்சுக்க முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இம்யூட்டபிளா இருக்கும். உங்களால ஒரு வேல்யூவ சேஞ்ச் பண்ண முடியாது. சரி. அப்ப இதுல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு? லிஸ்ட்டுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே இங்க ஒர்க் ஆகாது. இங்க மெயினான முக்கியமான மெத்தட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு கவுண்ட், இன்னொன்னு இண்டெக்ஸ். ஸோ இந்த கவுண்ட்ன்றது சிம்பிள். இப்போ ஃப்ரூட்ஸ்ல என்கிட்ட ஆப்பிள் எத்தன தடவ இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கவுண்ட்ன்றத குடுக்கலாம். கவுண்ட் ஆஃப் ஆப்பிள் எவ்வளவு தடவ இருக்கு? ஒரே ஒரு தடவ தான் இருக்கு. ஓகே. அதே மாரி வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். ஃப்ரூட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆ பனானா இருக்குன்னு நெனைக்கிறேன். பனானா. பனானாவோட இண்டெக்ஸ் என்ன? 1. ஓகே. ஸோ வேற ஏதாவது இண்டெக்ஸ் பார்க்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, கிரேப் இருக்கா? இல்ல மேங்கோ குடுக்கலாமா? மேங்கோட இண்டெக்ஸ் என்ன? பார்க்கணும்னா இந்த மெத்தட்ஸ நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டா? பட் லிஸ்ட்ல நம்ம எக்கச்சக்கமான மெத்தட்ஸ பார்த்திருப்போம். பட் டப்பிள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ஸ மட்டும் தான் வச்சிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாரி இதிலேயே பேக்கிங், அன்பேக்கிங்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங். ஸோ பேக்கிங்னா என்ன? ஒரு விஷயத்த எப்படி பேக் பண்றது? ஸோ இந்த இடத்துல ஸ்டூடண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு ரவி. அவரோட வயசு 21. அவர் எந்த ஊர்ல இருக்காரு? சென்னையில இருக்காரு. ஓகேயா? இத நம்ம தனித்தனியா இத வந்து பேக்கிங்ன்னு சொல்லலாம். பல பல விஷயங்கள நான் பேக் பண்ணி ஸ்டூடண்ட்ன்னு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இத நான் தனித்தனியா பிரிக்கணும்னு நெனைக்கிறேன்னா, அத வந்து நம்ம அன்பேக்கிங்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு நேம் தனியா, ஏஜ் தனியா, அப்புறம் சிட்டி தனியா பிரிக்கிறேன். சிட்டி ஈக்குவல் டூன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல நான் ஸ்டூடண்ட்ன்னு குடுத்தேன்னா, ஸ்டூடண்ட்டோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ரவி. அது போயிட்டு எதுல சேவ் ஆகும்? நேம்ல சேவ் ஆகும். பாத்தீங்களா? அ அடுத்து அவரோட ஏஜ். அதே மாரி அவரோட சிட்டி. தனித்தனியா எல்லாமே சேவ் ஆயிடும். இது பேர் அன்பேக்கிங். பேக்கிங்ன்றது எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொலாப் பண்ணி எனக்கு ஒரு ஒரு வேரியபிள்ல சேவ் பண்றத, அத தனித்தனியா பிரிக்கிறத நம்ம அன்பேக்கிங்ன்னு சொல்லலாம். ரைட்டா? ஸோ இந்த மாரி நீங்க பயன்படுத்த முடியும். அதே மாரி நீங்க மல்டிபிள் வேல்யூஸ கூட அன்பேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு வேரியபிள்ல ஒவ்வொரு வேல்யூவ நான் சேவ் பண்ணேன். பட் உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு பதிலா, எனக்கு ஒரு மல்டிபிள் வேல்யூஸ நான் ஒண்ணா பேக் பண்ணணும். அன்பேக் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அதுவும் பிரச்சனையே இல்லாம உங்களால பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இப்படி குடுக்கலாம். ஃபர்ஸ்ட், மிடிலு, லாஸ்ட் ஈக்குவல் டூ நம்பர்ஸ்ன்னு தரேன். இங்க பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்கு. ஆனா நான் அன்பேக் பண்றது 3 வேல்யூ தான். அப்ப இது எனக்கு ஒர்க் ஆகுமா? ஆகல. ஏன்னா, டூ மெனி வேல்யூஸ் டூ அன்பேக் அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வந்திருக்கு. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 மட்டும் இதுல சேவ் பண்ண நெனைக்கிறேன். லாஸ்ட் வேல்யூ 5 மட்டும் இதுல சேவ் பண்ண நெனைக்கிறேன். மத்த வேல்யூஸ் 2, 3, 4ன்றது எனக்கு மிடில்ல சேவ் ஆகணும்னா, அந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு ஆப்பரேட்டர பயன்படுத்தணும். அதான் அந்த ஸ்டார். இப்ப என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ போயிட்டு ஃபர்ஸ்ட்ல சேவ் ஆகும். லாஸ்ட் வேல்யூ போயிட்டு லாஸ்ட்ல சேவ் ஆகும். மத்த விஷயங்கள் 1யும் லாஸ்ட்டையும் தவிர மத்தது எல்லாமே போயிட்டு எனக்கு மிடில்ல சேவ் ஆகணும்ன்றது தான் அதோட அர்த்தம். இப்ப நீங்க மிடில்ல பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்ல தான் அவுட்புட் வரும். பட் அங்க கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ்ன்றது எனக்கு இருக்கு. 2, 3, 4 அப்படின்றது இருக்கு. ஓகே. அதே மாரி உங்களால ஒரு விஷயத்த இக்னோரும் பண்ண முடியுங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஸ்டூடண்ட் இருக்காரு. யாரு? ரவி 21 சென்னை அப்படின்றது இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ இக்னோர் ஹிஸ் ஏஜ். ஏஜ நான் இக்னோர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்ப நேம், அண்டர்ஸ்கோர், சிட்டி ஈக்குவல் டூ ஸ்டூடண்ட் அப்படின்னு குடுத்தேன்னா, அ நேமும், சிட்டியும் மட்டும் எனக்கு சேவ் ஆகும். நேம்.
சேவ் ஆயிடுச்சு. அன்பேக்கிங் பண்ணியிருக்கேன். பட் எதை மட்டும்தான் நேமையும் சிட்டியும் தான் அன்பேக் பண்ணியிருக்கேன். பட் ஏஜ்ன்றது எனக்கு இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் போட்டா வருமா? வரும். பட் அத நம்ம ஒரு வேரியபிளா கன்சிடர் பண்ண மாட்டோம். இது ஒரு டெக்னிக். இது நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். அண்டர்ஸ்கோர்ல சேவ் ஆகும். பட் ஸ்டில் வி ஆர் நாட் கோயிங் டு சேவ் ஆர் யூஸ் எனிதிங் லைக் அண்டர்ஸ்கோர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் பேக்கிங் அண்ட் அன்பேக்கிங் இன்சைட் த டப்பிள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி. இப்போ பல பேருக்கு வந்து குழப்பம் வரலாம். லிஸ்ட்டும் டப்புளும் கிட்டத்தட்ட ஒன்று தானே. லிஸ்ட்ல வந்து நம்ம மியூட்டபிள் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு, டப்புளில் இம்மியூட்டபிள்னு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அப்போ எப்போ லிஸ்ட்டை பயன்படுத்தணும், எப்போ டப்புளை பயன்படுத்தணுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். when to யூஸ் டப்புள், when to யூஸ் லிஸ்ட் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேட்டா should not சேஞ்ச் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குன்னா நீங்க டப்புளை பயன்படுத்தலாம். டேட்டா உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க டப்புளை பயன்படுத்தணும். அதே மாதிரி யூ வாண்ட் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு ஃபாஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கு யூ ஷுட் ஹவ் கோ வித் டப்புள். அதே மாதிரி மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் அன்பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அன்பேக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் பயன்படுத்த போறீங்கன்னா யூ கேன் யூஸ் த டப்புள். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து டப்புள்ஸாக பயன்படுத்தலாம். அப்போது லிஸ்ட்டை எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவீங்க, டேட்டா மாடிஃபைங் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னா நீங்கள் வந்து லிஸ்ட்டை பயன்படுத்தணும். அதே மாதிரி யூ நீட் மோர் மெத்தட்ஸ், லைக் நீங்கள் அப்பன் பண்ணுவீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க, ஷார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் ஹவ் யூஸ் த லிஸ்ட். ரைட்டா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த டப்புலையும் லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து பிரித்து பார்க்க போகிறீங்க. ரைட்டா? சரி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், டப்புளை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் கேள்விகளோ ஃபீட்பேக்கோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். தேங்க்யூ, பாய். ஸோ போன எபிசோட்ஸில் லிஸ்ட்னா என்ன, டப்புள்னா என்ன, அது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டுனா என்ன, அந்த செட்டை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம், இதில் இன்டர்செக்ஷன்னா என்ன, யூனியன்னா என்ன, இதெல்லாம் எப்படி பைத்தானில் பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இன்னைக்கு அஜெண்டாவை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு அஜெண்டா என்ன அப்படின்னா வாட் இஸ் செட் அண்ட் ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் லிஸ்ட் அண்ட் டப்பிள். ரைட்டா? அதே மாதிரி ஹவு டு கிரியேட் செட்ஸ், ஒரு செட்டை எப்படி உருவாக்குறது, உருவாக்கக்கூடிய செட்டில் ஒரு ஐட்டமை எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, செட்டுக்குன்னு இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் என்ன, செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன, எப்போல்லாம் செட்டை பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த எபிசோடில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? சரி, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். லிஸ்ட்டுக்கு நமக்கு தெரியும் ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்புளுக்கு ரவுண்டட் ப்ராக்கெட். லிஸ்ட்டில் வேல்யூஸ் ஆர்டராக இருக்கும், டப்புளில் ஆர்டராக இருக்கும், ஆனால் செட்டில் ஆர்டராக இருக்காது. செட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ராக்கெட்டை கேர்லி ப்ராக்கெட்னு நம்ம சொல்லலாம். செட் இஸ் அன்ஆர்டர்டு. செட்டில் ஒரு வேல்யூ நீங்கள் A = 1, 2, 3, 4ன்னு கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்டையும் இதே ஆர்டர் தான் வரும், நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. 4, 3, 2, 1ன்னு கூட வரலாம். ஓகே, விச் இஸ் அன்ஆர்டர்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லிஸ்ட் மியூட்டபிள், விச் மீன்ஸ் யூ கேன் ரீப்ளேஸ் த வேல்யூ. ஒரு விஷயத்தை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ணலாம். டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள், ஒரு வேல்யூ உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது டப்பிளை பொறுத்தவரையும். பட் செட்டை மியூட்டபிள்னு சொல்கிறோம். இந்த இடத்துல இந்த மியூட்டபிள் அப்படின்றது பார்ஷியலாக தான் மியூட்டபிள், ஃபுல்லாக நம்ம மியூட்டபிள்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா செட்டில் உங்களால் ஒரு வேல்யூவை ஆட் பண்ண முடியும், ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ண முடியும், ஆனால் உங்களால் செட்டில் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு வேல்யூவை, ஒரு பர்டிகுலர் வேல்யூவை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இந்த 1ன்ற வேல்யூவை என்னால் ரிமூவ் பண்ண முடியும், இந்த இடத்துல 5ன்ற ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஆனால் இந்த 3க்கு பதிலாக நான் 9ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா அது பாசிபிள் கிடையாது. செட் இஸ் மியூட்டபிள். வை? பிகாஸ் உங்களால் வேல்யூவை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் ஐட்டமை நீங்கள் போய் பார்க்கும்போது செட் இஸ் இம்மியூட்டபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்கும், டப்புள்லேயும் இருக்கும், செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. இண்டெக்ஸிங், லிஸ்ட்டில் இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் -1. இது தெரியாதவங்க
ப்ரீவியஸ் எபிசோட்ஸை போய் பாருங்க. அதே மாதிரி டப்புள்லையும் ஸ்டார்டிங் வித் 0 அண்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஸ்டார்டிங் வித் -1. பட் இந்த இடத்துல இண்டெக்ஸிங்கிறது கிடையாது. ஸோ இதுதாங்க லிஸ்ட்டுக்கும் டப்புளுக்கும் செட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ரைட்டுங்களா? இதை எப்படி நம்ம பைத்தன்ல உருவாக்குறது ஒரு செட்டை அப்படின்றத பற்றி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? அதுக்காக நான் விஎஸ் கோடை இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விஎஸ் கோடில் I'm just going to create a new set. ஒரு செட்டை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வந்து நம்பர்ஸ்ன்னு பேர் வைக்கிறேன். நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10, 20, 30, 40 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் ஆர்டராக வந்திருக்கு. பட் எல்லா சமயம் அந்த மாதிரி ஆர்டராக வரும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். ஆர்டரை வந்து வேரி ஆகலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நம்பர்ஸ் வச்சு நான் உருவாக்கியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி உங்களால் யூ கேன் கிரியேட் அ செட் வித் ஸ்ட்ரிங்ஸ் ஆஸ் வெல். ஸ்ட்ரிங்கை வச்சும் பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல நான் ஆப்பிள், பனானா, மேங்கோ கொடுத்துருக்கேன். எனக்கு அதே ஆர்டரில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆப்பிள், மேங்கோ, பனானா வந்திருக்கு. மேங்கோவும் பனானாவும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. which I already told you, right? ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட்ஸ் இதில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு யூ கேன் செக் இட் அவுட். டூப்ளிகேட்ஸ் பாருங்கள், 1, 2, 2, 3, 3, 4 இருக்குது. பட் எனக்கு 1, 2, 3, 4 எனக்கு யூனிக்காக தான் வந்திருக்கு. அது மாதிரி இதில் நீங்கள் மிக்ஸ்டு டேட்டா டைப்பை கூட வைக்கலாம். எல்லா டேட்டா டைப்பும் கலந்து கூட வைக்கலாம். பாருங்கள். பட் இந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 1 இருக்குது, ட்ரூ இருக்குது. 1, ட்ரூ ரெண்டும் சேர்ந்து எனக்கு ரிசல்ட்டில் 1 தான் வரும். ஏன்னா லிஸ்ட்டை பொறுத்த வரையும் ட்ரூவும் 1ம் 1 தான். ஓகே, அதே மாதிரி 0 இருக்குது, ஃபால்ஸ் இருக்குன்னா 0வும் ஃபால்ஸும் 1 தான். இப்போ பாருங்க, 1க்கு பதிலாக என்ன கொடுக்குறேன்? 0 தரேன். ட்ரூக்கு பதிலாக என்ன தரேன்? ஃபால்ஸ் தரேன். போத் கோயிங் டு பி கன்சிடர் அஸ் சேம் திங். எனக்கு ரிட்டர்ன் ஆக போகுது 0 தான். ட்ரூவும் 1 இருக்குன்னா 1 மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். 0வும் ஃபால்ஸ் இருக்குன்னா எனக்கு 0 மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். அது லிஸ்ட் செட்டுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ஓகே, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகே, இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூல கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த லிஸ்ட் இந்த செட்டில் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வேல்யூவை எப்படி ஆட் பண்ணுறது, பல வேல்யூக்களை எப்படி நம்ம அப்டேட் பண்ணுறது, ஒரு வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லை டிஸ்கார்ட்னு ஒன்று இருக்குது, பாப்னு இருக்குது, கிளியர்னு இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு இங்கே நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஆடை பயன்படுத்தி உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஐட்டமை ஆட் பண்ண முடியும். பல ஐட்டங்களை ஆட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ஹவ் யூஸ் சம்திங் கால் அப்டேட். ரிமூவ் இருக்குங்க. ரிமூவ் பயன்படுத்தி உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு பர்டிகுலர் ஐட்டமை ரிமூவ் பண்ணோம். பட் அந்த ஐட்டம் இல்லாத போது உங்களுக்கு எரர் கொடுக்கும். டிஸ்கார்ட் அப்படின்றது ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணும், இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை பண்ணாது, எனக்கு எரர்ன்றது வராது. பாப்புன்றது ரேண்டமாக ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணும், கிளியர்ன்றது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த பாப்புன்றது லிஸ்ட்லேயும் ஒர்க் ஆகும். லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் ஐட்டமை ரிமூவ் பண்ணும். பட் செட்டை பொறுத்த வரையும் ரேண்டமாக ஒரு ஐட்டமை ரிமூவ் பண்ணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இது எப்படி நம்ம ரியல் டைமாக ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ என்கிட்ட ஒரு செட் இருக்குது. இந்த செட்டை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். என்னோடய செட்டோட பேர் என்னென்னா ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, மேங்கோ. எல்லாத்தையும் டைப் பண்ணால் லேட் ஆகும்னு நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, மேங்கோ இருக்குது. இப்போ இதில் நான் வந்து ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அப்போ ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் எதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் த வேல்யூ கிரேப். இப்போ நான் இங்கே கொடுத்தேன்னா ஃப்ரூட்ஸை போய் செக் பண்ணிங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிரேப்ன்றது ஆட் பண்ணப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா? நடுவில் எனக்கு பனானாக்கும் மேங்கோக்கும் நடுவில் கிரேப்ன்றது ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு என்கிட்ட ஆப்பிள் ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரூட்ஸ் டாட் ஆட் ஆப்பிள்னு மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ ஃப்ரூட்ஸை போய் பாருங்கள். ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது இக்னோர் பண்ணிடும். இட் வில் நாட் ஆட் தட் திங். அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஐட்டமை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு மல்டிபிள் ஐட்டம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும், அப்போ நிறைய ஐட்டம்ஸை உள்ள லிஸ்ட்டுக்குள்ளே சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆடுன்றது சிங்கிள் ஐட்டமுக்கு. ரைட்டா? எனக்கு இப்போ பல ஐட்டங்களை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஷுட் ஹவ் யூஸ் சம்திங் கால் அப்டேட். அப்டேட் கொடுக்கணும். இப்போ அப்டேட் கொடுக்குறேன். எனக்கு என்ன இருக்குது? ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, சரி. ஸோ பல ஐட்டங்களை அது ஒரு செட்டாக இருக்கலாம், ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு டப்பலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பல ஐட்டம்ஸை ஒரு செட்டுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறது அப்டேட்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி ரிமூவ் பண்ண போகிறோம். எதை ரிமூவ் பண்ணலாம்? பனானாவை ரிமூவ் பண்ணலாமா? ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் பனானா. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸை பிரிண்ட் பண்ணலாம். பனானா போச்சா? இதை மறுபடியும் நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு அவுட்புட் வராது. இல்லைன்னா வாட்டர் மெலன் ரிமூவ் பண்ணலாமா? கன்சிடர் என்கிட்ட வாட்டர் மெலன் இல்லை. ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் வாட்டர் மெலன். வாட்டர் மெலன் இருக்கா? இல்லை. அப்போ எனக்கு என்ன வரும்? எரர் வரும். இருந்தா ரிமூவ் பண்ணு, இல்லைன்னா எரர் கொடு. அப்படின்றது தான் எதுக்கானது? ஃப்ரூட்ஸுக்கானது. ரைட்டா? அதே மாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிஸ்கார்டுன்றதை பயன்படுத்த போகிறோம். டிஸ்கார்டு வந்து என்ன பண்ணணும்னா, இருந்தா ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா எனக்கு எரரை கொடுக்காது. ஸோ இங்கே பாருங்க, ரிமூவ் பதிலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்? டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் பாருங்க, எனக்கு எரர் தரல. ஈவன் தோ வாட்டர் மெலன்றது என்கிட்ட இல்லைனாலும் எனக்கு எரர் தரல. இருந்திருந்தா என்ன இருக்கும்? ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி பாப்னு ஒன்று இருக்கு. பாப்னா என்ன? ஃப்ரூட்ஸ் டாட் பாப். ஆல்ரெடி சொன்னா, பாப்ன்றது ரேண்டமா ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்ணோம். இப்போ ரேண்டமா எனக்கு எதை ரிமூவ் பண்ணிருக்கு? இந்த ஆப்பிள் ரிமூவ் பண்ணிருக்கு. ரைட்டா? அதே மாதிரி கிளியர்னு இருக்கு. கிளியர்னா என்ன? கிளியர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த எம்டி செட். ஃப்ரூட்ஸ்ன்றதே என்கிட்ட பல வேல்யூஸ் இருக்கு. இப்போ ஃப்ரூட்ஸ் டாட் கிளியர்னு கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ஃப்ரூட்ஸை போய் செக் பண்ணி பாருங்க, என்னாச்சு? எம்டி ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அதுதான் இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ அடுத்து we are going to discuss about set operations. Set operationsல என்னென்னலாம் இருக்கு? செட் ஆப்ரேஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செட் ஆப்ரேஷன்ஸை பொறுத்த வரையும் we have something called union, அடுத்து இன்டர்செக்ஷன், அடுத்து டிஃபரன்ஸ், அடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இதெல்லாம் இருக்குங்க. ரைட்டா? ஸோ இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை இங்கே ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 இருக்கா? b ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8 இருக்கா? இப்போ a யூனியன் b அப்படின்றது நமக்கு என்ன வரும்? a யூனியன் bனா ரெண்டையும் கம்பைன் பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் வராது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. a இன்டர்செக்ஷன் bன்றது என்ன வரும்? காமன் வேல்யூஸ் மட்டும் வரும். என்னது? 4ம் 5ம். a மைனஸ் bன்றது என்ன வரும்? ஏல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் மட்டும் வரும், which is 1, 2, 3. b மைனஸ் aன்றது எனக்கு என்ன வரும்? 6, 7, 8ன்றது வரும். a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் bன்றது என்ன? a யூனியன் bனா கம்பைனிங் எவ்ரிதிங், a இன்டர்செக்ஷன் bனா காமன் வேல்யூஸ், a மைனஸ் bனா ஏல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ, b மைனஸ் aனா bல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ. a சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் b அப்படின்றது என்னன்னா, ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய அன்காமன் வேல்யூஸ் 1, 2, 3, 4. அதில் பியில் எதுக்கு அன்காமனா இருக்கு? 7ம் 8ம். ஸோ இதுதான் இந்த 4க்கு உண்டான வித்தியாசம். ரைட்டா? ஸோ இது எப்படி நம்ம இங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, b ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8. a டாட் யூனியன் b அப்படின்னு கொடுத்தோன்னா என்னாச்சு? வேல்யூ சேவ் ஆயிடுச்சா? என்ன இருக்கு? டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணப்பட்டு ரெண்டுமே கம்பைன் ஆயிருக்கு. இது வந்து நீங்க சீனு கூட சேவ் பண்ணிக்கலாம். அப்போ சியோட வேல்யூ இதுவா இருக்கும். ஸோ இது ஏவோட வேல்யூ ஸ்டில் அப்படியே தான் இருக்கும். நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, ஏ அப்டேட் ஆகிடும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏவோட வேல்யூ ஸ்டில் அதே தான். பட் அதை நீங்க ரெண்டு யூனியன் பண்ணி ஒரு இதுல வந்து எக்ஸ்டர்னலா நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் சில. ரைட்டா? அதே மாதிரி a இன்டர்செக்ஷன் b அப்படின்னு நீங்க கொடுக்கலாம், which is common value. d equal to a dot intersection of b கொடுத்து d பிரிண்ட் பண்ணீங்கன்னா 4ம் 5ம் வந்திருக்கு. அதே மாதிரி a டிஃபரன்ஸ் bனா என்ன? e equal to a dot difference of b 1, 2, 3. a ஓட எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்திருக்கா? அதே மாதிரி f equal to b dot difference a. இப்போ f போயிட்டு பாருங்க, can see the value of f. b ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வேல்யூ. அதே மாதிரி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கொடுப்போமா? g equal to a dot symmetric difference of b. இப்போ இது g ல போய் கொடுத்தோம்னா
ஜியில் இருக்கக்கூடிய அன்காமன் வேல்யூஸ், ஏலி பியில் இருக்கக்கூடிய அன்காமன் வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது அப்படியே உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸை யூனியனாவோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸாவோ இல்லை டிஃபரன்ஸாவோ இன்டர்செக்ஷனாவோ பார்க்கணுன்னா நீங்கள் இதை பார்த்துக்க முடியும். அதே மாதிரி சப்செட் டு சூப்பர் செட்டுன்னு இருக்குங்க. சப்செட் சூப்பர் செட்னா என்ன? மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ a ஈக்குவல் டு 1,2 இருக்கு, b ஈக்குவல் டு 1,2, 3, 4, 5 இருக்கு. அப்போ a இஸ் சப்செட் ஆஃப் bன்னு சொல்லலாமா? அண்ட் b இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா? ரைட். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம சொல்கிறோங்க. இப்போ a ஈக்குவல் டு 1,2, b ஈக்குவல் டு 1,2, 3, 4, 5. ஓகே, ஏ வந்து பியோட சப்செட்டா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வேற ஏதோ வேல்யூ இருக்குன்னு வைங்க, 6 இருக்கு, சப்செட் கிடையாது. ஏன்னா 6ன்றது பியில் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் அ சப்செட். ஸோ தான் சப்செட். அதே மாதிரி சூப்பர் செட்னா என்ன? இந்த இடத்துல பி டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஏ. பி வந்து ஏவோட சூப்பர் செட்டா? ஆமாம். அதே வைஸ் வர்சாவாக கொடுத்தா உங்களுக்கு வராது. அதே மாதிரி டிஸ்ஜாயின் செட்டு, ஜாயின் செட்டுக்கும் டிஸ்ஜாயின் செட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் செட்னா 2 வேல்யூ ஒட்டும், காமன் வேல்யூன்றது ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஏ இருக்கு, இங்கே பி இருக்கு, கரெக்டா? இந்த ஏவும் பியும் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கு. இந்த 4, 5ன்றது ரெண்டுக்கும் காமனா இருக்கு. இப்போ இந்த இடத்துல 4, 5 இல்லை அப்படின்னா இது நமக்கு என்ன செட்டு? இது டிஸ்ஜாயின் செட். ரெண்டு ஒட்டவே ஒட்டாது, காமன் வேல்யூவே கிடையாது. ஸோ அப்போ ஜாயின் செட்டு டிஸ்ஜாயின் செட்டை கூட உங்களால் இந்த இடத்துல சொல்ல முடியும். இப்போ 1,2, 3, 4, 5 இருக்கு. பி ஈக்குவல் டு 4, 5, 6, 7, 8 இருக்கு. இப்போ a டாட் இஸ் டிஸ்ஜாயின் செட் ஆஃப் பின்னு கொடுத்தோம்னா ஃபால்ஸ். ஏன்னா அது ரெண்டு ஒட்டும். 4, 5ன்றது காமனா இருக்கு. அப்போ அந்த 4, 5ன்றது காமனா இல்லைன்னா ரெண்டுமே டிஸ்ஜாயின் செட், ரெண்டு ஒட்டவே ஒட்டாது அப்படின்றத தான் இது குறிக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதுவரையும் இந்த செட்டோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த செட்டை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தணும், எப்பப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணுங்க. ஸோ எப்பப்பெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, ஒரு இடத்துல நீங்கள் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்ல நீங்க டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் செட். ரைட்டுங்களா? அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணணும், யூனியனு இன்டர்செக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணணும்னா இங்கே இதை பயன்படுத்தலாம். மூணாவது, ஆர்டர் உங்களுக்கு மேட்டர் இல்லை அப்படின்ற போது யூ கேன் யூஸ் திஸ். ஆர்டர் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ லிஸ்ட்ல எங்கிட்ட டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கு, அதை நான் வேல்யூஸை டக்குன்னு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அதை அந்த லிஸ்ட்டை செட்டாக மாற்றிடலாம். ஓகே, உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நான். நீங்கள் ஓகே, இந்த இடத்துல ஐம் ஹேவிங் a ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. ஸோ யூ கேன் சி லிட்டரலி வி ஹேவ் டூப்ளிகேட்ஸ் இல்லையா? பட் இது ஒரு லிஸ்டாக இருக்கு. ஸோ இப்போ இதை நான் செட்டாக மாற்றும் பட்சத்தில் எனக்கு என்னவா மாறிடும்? செட் ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ இஃப் ஐ பிரிண்ட் பின்னா யூ கேன் சி தட் செட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் ஆனது எனக்கு ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. 5ன்றது ஒன்றே தான் வந்துருக்கு. ரைட்டா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த எபிசோடில் we are going to discuss about dictionary. Stay tuned. Thank you. Bye-bye. ஸோ போன 3 எபிசோட்ஸில் லிஸ்ட்டு, டப்பலு, செட்டுக்கான டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் டிக்ஷனரி. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணுன்னாலும், டேட்டா அனலிஸ்ட் ஆகணுன்னாலும், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணுன்னாலும் இந்த டிக்ஷனரின்றதை கட்டாயமாக டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்த தான் செய்வோம். ஸோ இந்த வீடியோவை கட்டாயமாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸோட அஜெண்டா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிக்ஷனரி? டிக்ஷனரினா என்ன? இந்த டிக்ஷனரி எப்படி உருவாக்குறது? அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஒரு விஷயத்தை எப்படி ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்ன? ஃபார் லூப்போ இல்லை வைல் லூப்பையோ எப்படி பயன்படுத்துறது? டிக்ஷனரிக்குள்ள டிக்ஷனரி, நெஸ்டட் டிக்ஷனரி எப்படி பயன்படுத்துறது?
எப்போல்லாம் அந்த டிக்ஷனரியை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேரியபிள்ஸ் அப்படின்றத நம்ம கண்டெய்னர்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நம்ம சேவ் பண்றத a = 10 நான் சொல்றேன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள நான் 10 சேவ் பண்றதா அர்த்தம். பட் டிக்ஷனரின்றது என்னன்னா, ஒரு பெரிய கண்டெய்னர், அந்த பெரிய கண்டெய்னருக்குள்ள என்கிட்ட சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் இருக்கு அப்படின்னா. ஓகே. இப்ப இந்த டிக்ஷனரியோட பேரு ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏபிசிக்குள்ள a = 10, b = 12, c = 13 அப்படின்னு சேவ் பண்ற மாதிரி. வேரியபிள்ன்றது கண்டெய்னர்னா, டிக்ஷனரின்றத கண்டெய்னர் ஆஃப் கண்டெய்னர்ஸ்னு சொல்லலாம். பல கண்டெய்னர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் டிக்ஷனரியை பொறுத்தவரையும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். இது வந்து கீ வேல்யூ பேரா இருக்கும். ஓகே. கீ வேல்யூ பேரா இருக்கும். நீங்க வந்து லிட்டரலா ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கான அர்த்தம். இன்னொரு வார்த்தை அதுக்கான அர்த்தம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டிக்ஷனரிஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு கீ அதுக்கான வேல்யூ. அதை எப்படின்றத நாம போக போக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், ப்ராப்பர்ட்டீஸ் என்ன அப்படின்றத இங்க நம்ம பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ லிஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்கொயர் ப்ராக்கெட், டப்பிள், ரவுண்டட் ப்ராக்கெட், செட், கர்லி ப்ராக்கெட். டிக்ஷனரி கர்லி ப்ராக்கெட் தான், ஆனால் கீ அண்ட் வேல்யூ பேரா இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. சரி. லிஸ்ட்டு ஆர்டர்ட், டப்புளும் ஆர்டர்ட், செட்டு வந்து அன்ஆர்டர்ட், பட் டிக்ஷனரிஸ் ஆர்டர்ட். நீங்கள் ஒரு ஆர்டரில் ஒரு டிக்ஷனரி உருவாக்குறீங்கன்னா கடைசி வரையும் அதே ஆர்டரில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு வேல்யூவை உங்களால் லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ண முடியும், டப்பிளில் சேஞ்ச் பண்ண முடியாது, செட்டில் ஆடும் ரிமூவ் பண்ண முடியும், பட் சேஞ்ச் பண்ண முடியாது, விச் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் மியூட்டபிள். பட் டிக்ஷனரியை பொறுத்த வரையும் யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் த வேல்யூ விச் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் மியூட்டபிள் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். அடுத்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்றது லிஸ்ட்டு டப்பிளில் இருக்குது, செட்டில் டூப்ளிகேட்ஸ் இருக்காது, பட் டிக்ஷனரியில் டூப்ளிகேட்ஸ் கட்டாயமாக இருக்காது. இண்டெக்ஸ், இதை வச்சு எதை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 1 ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1, -2. அதே மாதிரி டப்பிளையும் நம்ம பண்ணலாம். செட்டில் இண்டெக்ஸிங்கிறது கிடையாது. ஒன்லி யூசிங் எ லூப் யூ கேன் ஆக்சஸ் த வேல்யூஸ் இன்சைட் த செட். பட் இந்த இடத்துல இண்டெக்ஸிங் இருக்கு, பட் அது என்னவா இருக்கும்னா கீயா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது ஆக்சஸ் பண்ணா அதோட பேர் என்ன? A. இது ஆக்சஸ் பண்ணா அதோட பேர் என்ன? B. இந்த மாதிரி 0, 1, 2, 3ன்னு ஆக்சஸ் பண்ணாம அதோட கீயை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ரைட்டுங்களா? சரி. ஒரு டிக்ஷனரி எப்படி உருவாக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்? நேம் = ரவி அப்படின்னு கொடுப்போம். அவரோட ஏஜை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஜ் = 21. அவரோட சிட்டி சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட 3 கண்டெய்னர் இருக்குங்க. இந்த 3 கண்டெய்னரை நான் ஒரே கண்டெய்னராக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சேவ் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் டிக்ஷனரியை பயன்படுத்தலாம். இப்போ அந்த டிக்ஷனரி எப்படி நான் கட்டமைக்கிறேன்னு பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் = நேம். நேம் என்ன? ரவி. இந்த இடத்துல என்ன வச்சிருக்கேன்? காலன் வச்சிருக்கேன். அடுத்து ஏஜ் என்ன? 21. அடுத்து என்னது? சிட்டி. சிட்டி என்ன? சென்னை. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லிட்டரலி கிரியேட் த டிக்ஷனரி. ஸ்டூடெண்ட்ன்றது கண்டெய்னர்னா அதுக்குள்ள 3 கண்டெய்னர்ஸ் இருக்கு. நேம்னு ஒரு கண்டெய்னர், ஏஜ் ஒரு கண்டெய்னர், சிட்டின்றது ஒரு கண்டெய்னர். இது எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். யூ கேன் லிட்டரலி கிரியேட் அ டிக்ஷனரி லைக் திஸ். ஸோ இப்போ I'm just going to create a student = name Ravi. அடுத்து age = 21, comma city is Chennai. That's it. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. I want to print the student. பிரிண்ட் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூன்றது கிடைக்கும். ரைட்டா? இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி நேம், ஏஜ், சிட்டி எல்லாம் கீன்னு வரும். ரவி 21 சென்னை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி நான் ஸ்ட்ரிங்கை வந்து கீயாக பயன்படுத்தியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கீஸ் எல்லாமே என்னது? ஸ்ட்ரிங் ஆஸ் கீன்னு கொடுத்துடலாம். பட் ஸ்ட்ரிங்கை வச்சு மட்டும்தான் உங்களால் கீ யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டிக்ஷனரிக்குள்ளே நீங்கள் இன்டிஜர்ஸை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸை வச்சு யூ கேன் கிரியேட் அ கீஸ் லைக் திஸ். இப்போது 1ன்றது மேத்து, 2ன்றது சயின்ஸு, 3ன்றது இங்கிலீஷ். இந்த தடவை நான் ஸ்ட்ரிங்கை வச்சு கீஸை உருவாக்காமல் நம்பர்ஸை வச்சு நான் கீஸை உருவாக்கியிருக்கேன்.
ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் தட். ஸோ இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. இப்போ நான் 3க்கு மறுபடியும் வேற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வைங்க. எக்கனாமிக்ஸ் நான் தரேன். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 3க்கு எக்கனாமிக்ஸ்ன்றதை கொடுத்துருக்கீங்க. ஸோ எனக்கு அது மட்டும் கிடைக்கும். ரைட்டா? 1 2 3ன்றது 3 கீ ஆல்ரெடி இருக்குது. மறுபடியும் நான் 3வது கீ கொடுத்துருக்கேன் எக்கனாமிக்ஸ்னு. கடைசியாக என்ன சொல்லியிருக்கோம்? எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால எனக்கு அது அவுட்புட்டில் வரும். ரைட்டுங்களா? சரி. இப்போ அடுத்து இந்த டிக்ஷனரியில் நம்ம எப்படி வந்து வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறது? ஹவு டு ஆக்சஸ், ஹவு டு ஆட், ஹவு டு அப்டேட், ஹவு டு டெலீட். ஒரு விஷயத்தை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அகெயின் வி ஹாவ் அ டிக்ஷனரி. இந்த இடத்துல நான் இங்கே போட்டுக்கிறேன். நேமு, ஏஜ், சிட்டி இருக்குது. ரைட்டா? இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேம் மட்டும் வரும். இது ஒரு விதங்க. இது ஒரு விதத்தில் மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதே மாதிரி ஸ்டூடெண்ட் டாட் கெட்டுன்னு கொடுக்கலாம். கெட் இஸ் அ மெத்தட் டு ஆக்சஸ் சம்திங். ஸோ ரவி. எய்தர் வே யூ கேன் ஆக்சஸ். ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம்னு கொடுக்கலாம், வரும். ஏஜ் கொடுத்தா ஏஜ் வரும். அதே மாதிரி டாட் கெட் ஆஃப் சிட்டி இப்போமா சென்னை வந்திருக்கா. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் த வேல்யூஸ் இன்சைட் த டிக்ஷனரி. ரைட்டுங்களா? சரி, இதே மாதிரி எப்படி அப்டேட் பண்ணுறது? ஓகே, அப்டேட் பண்ணலாம். சரி, இல்லை ஆட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, சிட்டி இருக்குது. பட் மார்க்னு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணிடலாங்க. இப்போது ஸ்டூடெண்ட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸ்டூடெண்ட்டில் நேம், ஏஜ், சிட்டி தான் இருக்குது. மார்க்ஸ்ன்றதை நான் புதுசாக உருவாக்க போகிறேன். இப்போ ஈக்குவல் டு 95 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ 93ன்னு இருக்கட்டும். இப்போ ஸ்டூடெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணேன்னா என்னாச்சு? நேமு, ஏஜ், சிட்டி, மார்க்ஸ் வந்திருக்கு. இப்படி மார்க்ஸ்ன்றது கிடையாது. இப்போ மார்க்ஸ்ன்றதை உருவாக்கியிருக்கோம். இப்போது ஆல்ரெடி என்கிட்ட மார்க் இருக்குது. மறுபடியும் அதை பண்ணால் என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே தான் கொடுக்குறோம், அப்டேட் பண்ணுறதுக்கு இதே தான் கொடுக்குறோம். ஆட் பண்ணுறதுக்கு அந்த கீ ஆல்ரெடி இருக்கக்கூடாது. அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த கீ ஆல்ரெடி டிக்ஷனரிக்குள்ளே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் 89ன்னு தரேன். என்னாச்சு? எனக்கு மார்க்கு அப்டேட் ஆச்சு. அதனால் அப்டேட் பண்ணுறோம்னா இப்படி பண்ணலாம். இல்லை ஆட் பண்ணணும்னா அப்படியே ஜஸ்ட் மென்ஷன் ஆஸ் இட் இஸ் அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க் லைக் தட். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று வேணாம்னு நினச்சிங்கன்னா டெலீட்டும் பண்ண முடியும். எப்படி டெலீட் பண்ணுறது? இப்போது டெலீட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்டில் இப்போ என்ன இருக்காது? மார்க்ஸ்ன்றது இருக்காது. இப்படி தான் ஒரு ஒரு கீ வேல்யூ பேரை இது பண்ண முடியும். இல்லைன்னா யூ கேன் யூஸ் சம்திங் கால்டு பாப். ஸ்டூடெண்ட் டாட் பாப். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன இருக்குது? எல்லாமே இருக்கா? இப்போ எனக்கு ஏஜ் வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ பாப்பில் போயிட்டு ஏஜ்னு கொடுத்தீங்கன்னா இப்படியும் நம்மளால் டெலீட் பண்ணிக்க முடியும். இது எடுத்து ரிட்டர்ன் பண்ணோம். பட் டெலீட்ன்றது ரிட்டர்ன் பண்ணாது. பட் இப்போ ஸ்டூடெண்ட்டில் போய் பார்த்தோன்னா அந்த ஏஜ்ன்றது இருக்காது. நேமும் சிட்டியும் மட்டும் தான் இருக்கும். இது மாதிரி பாப் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூன்றது ரிமூவ் ஆகிடுங்க. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி கிளியர். எனக்கு வந்து எம்டி டிக்ஷனரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரியே காலி ஆகிடும். எம்டி டிக்ஷனரி ஆனது ரிட்டர்ன் ஆகும். எம்டி டிக்ஷனரி வந்திருக்கா? ஸோ இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ யா, அதே மாதிரி இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குங்க. அது உங்களுக்கு வேணும்னா அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபியூ எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ். ஸ்டூடெண்ட் டாட் கீஸ் அப்படி ஸ்டூடெண்ட்டை மறுபடியும் லோட் பண்ணிக்கலாம். அதனால் எம்டி டிக்ஷனரி ஆகிடுச்சு. இல்லை, ஸ்டூடெண்ட் லோட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் கொடுத்தா டேட்டா இருக்கா? இல்லை கீ மட்டும் நான் வேணும்னு நினைக்கிறேன்னா கீஸ் மட்டும் வந்துருச்சா? வேல்யூஸ் மட்டும் வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ் வந்துருச்சா? வேல்யூஸு இல்லை ரெண்டுமே வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ். ஸோ நேம் ரவி, ஏஜ் 21, ஐட்டம்ஸ்ன்றது ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து லூப்லேயும் போட்டு பண்ண முடியும். எப்படி லூப்பில் பண்ணுறது? இப்போ லூப்பில் எனக்கு ஃபார் ஐ இன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு நான் தரேன். ஸோ லூப்புன்றது நீங்கள் பார்க்கலைன்னா கட்டாயமாக போயிட்டு பாருங்கள்.
நம்மளோட பழைய சீசன் 1ல் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லூப் இஸ். ஸோ பிரிண்ட் ஐன்னு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு டிஃபால்ட்டாக என்ன வந்திருக்கு? கீ தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு லூப்பில் கீஸ் தான் வரும். வேல்யூஸ் வேணும்னா ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் I in range of student of print student of I. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஐன்றது கீஸ். அப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம், ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜ், ஸ்டூடெண்ட் ஆஃப் சிட்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரி ரெண்டுமே வேணும் அப்படின்னா ஃபார் I, J in ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா print I, J. சாரி, ஐட்டம்ஸ்க்கு ப்ராக்கெட் நேம் ரவி, ஏஜ் 21, சிட்டி சென்னை அப்படின்றது நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லூப்ஸை பயன்படுத்தி யூ கேன் லிட்டரலி ஆக்சஸ் கீஸ் அலோன் ஆர் வேல்யூஸ் அலோன் ஆர் யூ கேன் யூஸ் அ கீ வேல்யூ பேர்ஸ் ஆஸ் வெல் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களால பிரித்து எடுக்க முடியும். ரைட்டுங்களா? அதே மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குங்க. வாட் இஸ் நெஸ்டட் டிக்ஷனரி? நெஸ்டட் டிக்ஷனரின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரி இருக்குது அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இங்கே நான் ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாமல் பல ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா, ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவையும் சேவ் பண்ணுறோம்னா கண்டெய்னர் அப்படின்றது வேரியபிள், கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர்ஸ் அப்படின்றது டிக்ஷனரி, கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னர் அதை வந்து நம்ம நெஸ்டட் டிக்ஷனரி சொல்லலாம். டிக்ஷனரிக்குள்ள ஒரு டிக்ஷனரி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ரைட்டா? இது பல இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஜேசான் அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏபிஐ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஏபிஐல உங்களுக்கு ஏபிஐ பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவை நான் போட ட்ரை பண்ணுறேன். பட் ஜேசான், ஏபிஐ இந்த மாதிரியான பல இடங்கள்ல இந்த நெஸ்டட் டிக்ஷனரின்றதை யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அது மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறக்கும் இதை வந்து நெஸ்டட் டிக்ஷனரிஸ் தான் பயன்படுத்துவாங்க. ரைட்டா? சரி, இப்போ இதில் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணுறது? இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ரூமில் ரவியோட மார்க் என்னன்னு தெரியணும், ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் என்னன்னு தெரியணும். அதுக்கு கிளாஸ் ரூம் யாரோடது வேணும்? கிளாஸ் ரூம் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட் 1 கிளாஸ் ரூம் ஆஃப் ஸ்டூடெண்ட் 1 கொடுத்தா ஸ்டூடெண்ட் 1ஓட எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. பட் எனக்கு என்ன மட்டும் வேணும்? ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க்ஸ் மட்டும் வேணும். இப்படி தான் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட் 1ஓட மார்க் என்ன அப்படின்றது எனக்கு கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஆக்சஸ் த வேல்யூ ஆஃப் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? சரி, அடுத்து இந்த டிக்ஷனரிஸை நீங்கள் எப்போல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாவை கண்டெய்னருக்குள்ள கண்டெய்னராக நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் லிட்டரலி யூஸ் திஸ் டிக்ஷனரி. ஓகே, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதும் நம்ம பார்த்தோம். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன். நெஸ்டட் டிக்ஷனரிலாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஏபிஐ இருக்கோ உங்களுக்கு வேணால் லிட்டரலாக நீங்கள் போயிட்டு ஃப்ரீ ஏபிஐஸ்ன்னு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கெட் மெனி ஏபிஐ திங்ஸ் விச் இஸ் கோயிங் டு பி இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிக்ஷனரி. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஏபிஐ பற்றி வீடியோ வேணும்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு மேக் அ வீடியோ ஃபார் தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸோ டூ சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.